தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த காலத்திலிருந்து நாங்கள் முன்வைத்து வரக்கூடிய ஒரு கருத்து தான் அது, புதிதாக பேசவில்லை. 1999 விடுதலை சிறுத்தைகள் கட்சி மூப்பனார் அவர்களோடு கைகோர்த்து தேர்தல் அரசியலை அடியெடுத்து வைத்த போதே நாங்கள் வைத்த முழக்கம் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்பதாகும். எல்லா மேடைகளிலும் மூப்பனார் அவர்களே திருமாவளவன் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்தை வைக்கிறார். அவரை நான் வரவேற்று பாராட்டுகிறேன் என்று 99 பேசியிருக்கிறார். அதை நினைவுபடுத்தி நேற்று நான் செங்கல்பட்டிலே பேசினேன். அந்த பேச்சை எடுத்து தோழர்கள், என்னுடைய அட்மின் குழுவை சார்ந்தவர்கள், இந்த நிர்வாக குழுவை சார்ந்தவர்கள் அதை பதிவிட்டிருக்கிறார்கள் என்று கருதுகிறேன். ஏன் அதை திரும்ப எடுத்தார்கள் என்று தெரியவில்லை. இன்னும் அவர்களை நான் தொடர்பு கொண்டு பேசவில்லை. முடிவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் எல்லாரும் சொல்றாங்க சார். அது மாதிரி என்ன இருக்கா உங்களுக்கு? அது சிலருடைய யூகம். அது அந்த மாதிரி எந்த இடத்திலும் விடுதலை சிறுத்தைகள் பேசவில்லை. நாங்கள் மது ஒழிப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டை அக்டோபர் 2 அன்று நடத்துகிறோம். பத்திரிகையாளர் சந்திப்பிலே அவர்கள் கேட்டார்கள். நான் சொன்ன கருத்தையொட்டி என்ன சொன்னேன் என்றால், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே மதுவிலக்கில் உடன்பாடு உள்ள கட்சிகள் தான். திமுகவும் மதுவிலக்கை சொல்லுகிறது, அதிமுகவும் மதுவிலக்கை சொல்லுகிறது, இடதுசாரிகளும் மதுவிலக்கில் உடன்பாடு உள்ளவர்கள், விடுதலை சிறுத்தைகளும் மதுவிலக்கை சொல்லுகிறோம். அப்புறம் என்ன தயக்கம் மதுக்கடைகளை மூடுவதற்கு என்ற கேள்வியை நான் எழுப்பினேன். அதுக்கு பத்திரிகையாளர்கள் சிறமாரியாக பல கேள்விகளை கேட்டார்கள். அப்போது தன்னியல்பாக நான் சொன்னேன், யார் வேண்டுமானாலும் இதில் நாம் பங்கேற்கலாம், எல்லா கட்சியினருக்கும் தான் பொதுவாக நான் அறைகூறு விடுக்கிறேன், அதிமுகவும் கூட பங்கேற்கலாம், ஏன்னா அவங்களுக்கு இதில் உடன்பாடு இருக்கு என்று தான் சொன்னேன். சொல்லும் போதே சொன்னேன், எலெக்ஷனுக்கு இதையும் முடிச்சு போடக்கூடாது, இது மக்களுடைய பிரச்சனை. இப்போ காவிரி நீர் பிரச்சனைக்கு எல்லாரும் ஒன்று சேரணும்னு நம்ம சொல்கிறோம், ஈழத்தமிழர் பிரச்சனையில் எல்லாரும் ஒன்று சேரணும்னு சொல்கிறோம். அந்த மாதிரி மது ஒழிப்பு பிரச்சனைக்கு பிஜேபி உட்பட எல்லாரும் ஒன்று சேரணும். ஆனால் எங்களுக்கு பிஜேபியோட சேர முடியாத ஒரு நெருடல் இருக்கு. பாமகவும் மது ஒழிப்பை சொல்லக்கூடிய கட்சி தான். ஆனால் விடுதலை சிறுத்தைகளுக்கும் பாமகவுக்கும் கடந்த காலங்களில் கசப்பான நிறைய அனுபவங்கள் இருக்கு. அதனால நாங்கள் ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்துட்டதுன்னு நான் சொன்னேன். சாதிய மதவாத சக்திகளோடு எங்களால் எந்த காலத்திலும் சமரசம் செய்து கொள்ள முடியாது. மற்ற கட்சிகள் யார் வேண்டுமானாலும் வரலாம், திமுகவும் வரலாம், அதிமுகவும் வரலாம், இடதுசாரிகளும் வரலாம் என்று அந்த கேள்விக்கு நான் விடை சொன்னேன். இதை ஊதி பெருக்குகிறார்கள். இப்போது நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் தான் இருக்கிறோம், தொடர்கிறோம். அதில் எந்த விதமான அதிகாரத்தில் பங்கு கேட்கும் வீடியோ வெளியானது தொடர்பாக விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்து அந்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.